இப்போ எல்லாம் கிரிக்கெட் தான் விளாட்றாங்க இங்கே. இப்போ இங்கெல்லாம் வந்து நல்லா இருந்தீங்கன்னா பாருங்கள், போட் ஒன்று இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அப்படியே இதே வழியாக அப்படியே ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம அந்த சிட்டிக்குள்ளே உள்ளே போயிடலாம். போட்டுக்கிறேன், க்ளவுஸ் போட்டுக்கிறேன். வியூ நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு க்ளீனாக ஜஸ்ட்டு சில பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருக்குன்னா அந்த கல்லுக்கிட்ட அந்த ராக் பீச் மாதிரி எதனா ஒன்று பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள். ஓகே, என்னோடய பிளான் வந்து அப்படியே வந்து போயிட்டு போகிற வழியே நமக்கு சில போர் அடிக்கிற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு கிளம்பிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். அப்படியே இந்த சைடு இந்த ரோட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இந்த வியூஸ் கிடைக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பட் வந்து லாரிலாம் மறைச்சிட்டு இருந்தா சாரி, நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. Oh my God, who the hell cares? நல்லா தாங்க இருக்குங்க, காற்றெல்லாம் சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது காற்று. பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஏதோ வந்து நின்று பார்க்குற மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. எதனா ஒன்று காலியாக இருந்துச்சுன்னா நான் வேணால் போய் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் பேக் எடுத்து கொண்டு வரலைங்க, அதான் சரி. இது எங்கே கழட்டின்னு மாட்டின்னு அப்படி எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரில. இப்போ இந்த வியூலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ இங்கெல்லாம் வந்து நல்லா இருந்தீங்கன்னா பாருங்கள், போட் ஒன்று இருக்குது, அதில் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அது கீழே இறங்கி மேலே ஏறலாம். நல்லாவே இருக்குது இந்த வியூவெல்லாம் சூப்பராக. போய் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இந்த லைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ரோட் சைட் பீச் சைட் ரோட் அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நிறைய கட்டு வருங்க வீடியோவில், எப்படி சொல்கிறேன், ஏன்னா நான் நிறைய வளர்றேன். வீடியோவில் வந்து ஆடியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய கட் பண்ணணும் நினைக்கிறேன். Wait a minute, what the hell? கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இந்த இடத்துல க்ளீன்னஸ்ஸே இல்லை. ஜஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய அந்த ராக்கில் போய் நிற்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மேபி இங்கே வரலாம். இந்த மாதிரி வண்டிங்கலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? MRF கம்பெனியோட பஸ்ஸு போகுது. நல்லா இருக்குங்க இந்த ரோட்லேயும் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது. ஜாலியாக போகலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னா இந்த பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த பசங்களாம் கிரிக்கெட் விளாட்றாங்க, சென்னை டு கேட்டில் வர மாதிரி. மேக்ஸிமம் யாரும் இல்லை, உட்காந்துருக்காங்க சில பேர். கம்மி தாங்க, இப்போல்லாம் கம்மி தான்.
எல்லாருமே கிரிக்கெட் விளாட்றாங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கும் இந்த கேங்கில் இருந்திருந்தோன்னா இங்கே கூப்பிட்டு வந்து விளாண்டுருப்பேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் இந்த ஊருக்கே நான் ஷிஃப்ட் ஆகிருக்கேன். அதனால் அது எதிர்பார்க்க முடியாது. அப்படியே க்ரீன் சிக்னல் நிற்கலாம், அப்படி க்ரீனாகவே போயிடலாம். மாவீரன் படத்தில் வர மாதிரி பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் சேயிங் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள், நாட் லைக் தட். நிறைய இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாம் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த எம்ஐஜி, ஹெச்ஐஜி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இங்கே நிறைய பைக்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி அந்த லைனில் போயிருந்தோம்னா, பட் ஆனால் ஸ்டில் லாரிஸ்லாம் வந்து எனக்கு ஏதோ புதுசாக இருந்ததுனால அந்த பக்கம் போக முடியல. நிறைய பேர் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. கார்லாம் போகுது. இப்போ நிறையா அந்த மீன் கடைலாம் ஆரம்பிச்சிருவாங்க போல். போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ எல்லாம் கிரிக்கெட் தான் விளாட்றாங்க இங்கே. ரோடு நல்லா ஸ்மூத்தாக போகுது. நிறைய உங்களால் கப்பலை பார்க்க முடியும். நிறைய போட்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் என்னால் சவுண்டாக பேச முடியலன்னா ஜஸ்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வியூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நிறைய போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இதே அந்த போட் இருக்கிறதுனால.
போகலாங்க. போயிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அப்புறம் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபோன் எடுக்கணும் அந்த வேலை பண்ணுறதுனால நான் க்ளவுஸை கழட்டிட்டேன். போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். க்ளவுஸ் பத்திரமா ஜாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு இருக்கேன். நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஸ்டைல் வந்து எனக்கு மெட்டீரியலோட கலர் மேட்ரஸ். பிகாஸ் எனக்கு கலர் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபெராரி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்க்க முடியுது. அந்த ஃபெராரி ரெட்ரோ ஜாக்கெட் அது வந்து. ஆனால் அது வந்து நல்லா ஒரு ரேசர். இதே டிவிஎஸ் எடுத்துருந்தோம்னா அவங்ககிட்டயே வந்து நல்லா சூப்பர் ஜாக்கெட்டாக இருக்குது. நம்ம ஆளுங்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா போட்டிருக்காங்க? 7,000 போட்டிருக்காங்க. 7,000 ரூபாய்க்குலாம் கொடுத்து வாங்க முடியுமா? 7,000 ரூபாய்க்குள்ள கொடுத்து வாங்க முடியாது. பட் ஆனால் நல்ல டிசைன் அது. நல்ல டிசைன் அது. நெக்ஸ்ட் டைம் வந்து வேணால் அந்த கொடுத்து வாங்கி பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? போவோம். மேப் காட்டுற ரூட்லேயே போவோம். என்னடா அது ரூட் இருக்குன்றான், ரூட்டை காணும். பார்க்குறாங்க எப்படி சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. 8 மணி ஆகிடுச்சு. 1 hour கிட்ட பிளாக் இங்கேயே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வேறு எதுனா டீ கடை இருந்தால் டீயை சாப்பிட்டு அப்படியே போகலாம். நிறையா பார்த்திங்கன்னா N4 ஃபிஷிங் ஹார்பர் போலீஸ் ஸ்டேஷன் இது. அப்புறம் நிறைய அப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோங்க. அவ்வளோதான், சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சென்னை கார்ப்பரேஷன் பேங்க். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி பேங்க் ரோட் சைடில் வந்து கட்டு இருக்குது. அந்த கட்டு வழியாக நம்ம எடுத்து போயிடலாம். அவ்வளோதான், போயிட்டு போயிடலாம். வீட்டுக்கு போகிறது ஜஸ்ட்டு எடுக்கிறேன். பட் ஆனால் இட்ஸ் நாட் ஒர்த்துன்னு நினைக்கிறேன்.
え